அரசாங்கம் தான் கொடுத்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறது. ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. அரசு ஆகாயத்திலிருந்து வந்தது அல்ல. இந்த இறையாண்மை என்பது நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. அது ஒரு முக்கியமான சொல்லாடல். ஒரு நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று சொன்னால், அது முழு சுதந்திரத்தை அனுபவிக்கிறது என்று சொன்னால், அது அந்த ஒட்டுமொத்த நாட்டிற்கான முடிவெடுக்கும் வல்லமையை பெற்றது. அதுதான் அதிகமான அதிகாரத்தை வைத்திருக்கிறது. முடிவெடுப்பதற்கான எல்லா உரிமையை வைத்திருக்கிறது என்று பொருள். ஆனால் ஜனநாயக நாட்டில் அந்த அதிகாரம் எங்கே இருந்து வருகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இதை பற்றி விளக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது மக்களிடமிருந்து தான் வருகிறது. ஆங்கிலத்தில் சாவர்னிட்டி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உச்சபட்ச அதிகாரத்தை பெற்றது. அரசு ஆகாயத்திலிருந்து வந்தது அல்ல, மக்களிலிருந்து உருவாகுவதுதான் அரசு. அப்போ அது எங்கே இருந்து தன்னுடைய அதிகாரத்தை பெறுகிறது அப்படின்னா, மக்களிடமிருந்து தான் அது அதிகாரத்தை பெறுகிறது. எதற்காக மக்களிடமிருந்து அது அதிகாரத்தை பெறுகிறது அப்படின்னா, மக்களை பாதுகாப்பதற்காக. மக்கள் ஏன் அந்த அதிகாரத்தை அரசாங்கத்துக்கு தருகிறார்கள் என்றால், தன்னை பாதுகாப்பதற்கு ஒரு அமைப்பு தேவை அப்படின்னு. தாமஸ் பெயின் சொல்லுவான், அரசாங்கம் நமக்கு தேவை, ஆனால் அதுவே ஒரு கேடு, அது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அது உண்மை. ஆனால் அது தேவையாக இருக்கே. அப்போ தேவையாக இருக்க ஒன்றை உருவாக்குறோம். ஆனால் உருவாக்கியது நமக்கு வேலை செய்யவில்லை என்று சொன்னால், அதை வேலை செய்ய வைப்ப வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னா, எந்த அதிகாரத்தை பொதுமக்கள் கொடுக்கிறார்களோ அந்த பொதுமக்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தான் கொடுத்த அதிகாரத்தில்தான் இந்த அரசு உற்பத்தியாகிறது, உருவாகி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அப்படி புரிந்து கொண்டு என்ன செயல்பட வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த அதிகாரம் பெற்ற அரசாங்கத்தை வேலை வாங்க வேண்டும். அந்த அரசாங்கம் தான் கொடுத்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறது, சரியாக உபயோகிக்கவில்லை, முறை தவறி உபயோகப்படுத்துகிறது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதைத்தான் காந்தி சொல்கிறார், சுயராஜ்யம் என்று சொல்கிறார். போராட வேண்டும், அரசாங்கத்திற்கு எதிராகவே போராட வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ முக்கியம் என்ன அப்படின்னா, பொதுமக்கள் தாங்கள் தான் அதிகாரம் பெற்றவர்கள், தாங்கள் தான் இந்த அதிகபட்ச அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள். அப்போ அரசுக்கு அந்த அதிகாரம் தரப்படுகிறது என்று சொன்னால் எதற்காக என்பதை புரிந்து கொண்டால் அரசாங்கத்தை கண்டு அஞ்ச மாட்டார்கள். அதே போல அரசாங்கமும் மக்களை அச்சுறுத்தக்கூடாது. இதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. இந்த புரிதலில் தான் பொதுமக்கள் குடிமக்களாக மாற்றம் பெற்று குடிமக்கள் உளவியலில் செயல்பட வேண்டும் என்று சொல்வது. இந்த இறையாண்மை என்பது நம்மிடம் இருக்கிறது. குடிமக்கள் இறையாண்மை தான் அரசனுடைய இறையாண்மையாக மாறுகிறது. ஆக அடிப்படையில் இதிலிருந்து ஒரு கருத்து உருவாகும். என்ன அப்படின்னா, இந்த குடிமக்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. என்னவென்றால், என்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தருகிறேன். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்னை பாதுகாப்பதற்கு, நான் கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்னை மேம்படுத்துவதற்கு. ஆக என்னை பாதுகாப்பதற்கும் என்னை மேம்படுத்துவதற்கும் என்னை உயர்த்துவதற்கும் நீ செயல்பட வேண்டும். நீ செயல்படவில்லை என்றால் உன்னை எதிர்ப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த அதிகாரமே என்னிடமிருந்து உனக்கு வந்திருக்கிறது என்ற புரிதலில் அந்த குடிமக்கள் செயல்படுவார்களே. ஆனால் அந்த நாட்டில் இந்த இறையாண்மை மிக்க அரசாங்கம் என்பது ஓரளவுக்கு மக்களுக்கு பயந்து செயல்படும். இல்லை என்றால் மக்களை அச்சுறுத்தும், மக்களை சுரண்டும்.
இந்த புரிதலை நம்முடைய குடிமக்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.